பள்ளிவாயல்களினுடைய பொருளாதாரத்தை தாங்கள் விரும்பிய பிரகாரம் செலவழிக்கின்ற நிர்வாகங்கள் இருக்கின்றன. நாம் பிளவுபட வேண்டும், நன்மைகளை சேகரிக்காதவர்களாக இருக்க வேண்டும், உறவுகளாக நண்பர்களாக பிரிய வேண்டும், குடும்பம் பிரிய வேண்டும், ஊர் பிரிய வேண்டும், மஸ்ஜிதில் இபாதாக்கள் நடைபெறக்கூடாது, காலம் தொட்டு காலமாக யாரோடும் நாங்கள் பேசாதவர்களாக இருக்க வேண்டும், எதிரியாக பார்க்க வேண்டும், நயவஞ்சகத்தோடு நடக்க வேண்டும். இதற்கான முழு சூழ்ச்சிகளையும் ஷைத்தான் செய்வான் சகோதரர்களே. காலம் தொட்டு காலமாக நான் மாத்திரம்தான், என்னால் மாத்திரம்தான் எதுவும் முடியும் என்ற அந்த மனநிலையில் நாங்கள் வந்துவிடக் கூடாது. தொழாதவர்கள் நரகம் என்றால் நரகவாதியை நிர்வாகத்தில் வைக்கலாமா? பள்ளியினுடைய கணக்கு வழக்கு, சமத்துவம், சம உரிமை எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் கேட்பானே. ஜக்காத்து கொடுக்கிற ஒரு மனுஷன் பள்ளிவாயல் சொத்தை அபகரிக்க மாட்டார். நிர்வாக தெருவில் இணை வைப்பாளர்கள் வந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் அடிப்படையாக சொல்லுகிறது, வள்ளுவாக சொல்லுகிறான். இந்த மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்கின்றவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள் பிரச்சனை வருகிற நேரம் வீட்டுக்குள் 4 மூலைகளிலும் 4 போத்தலை பதிக்கின்ற சமுதாயம் அல்லாஹ்வை தவிர எவருக்கும் பயப்படாதவராக இருக்க வேண்டும். 2 சகோதரர்களே, வாழ்வா சாவா தன்னுடைய கால் பாதனையோடு பள்ளிக்குள் வந்தார்களே, நஜீஸை மிரித்து விட்டு வந்தார்களே, பள்ளி வாயிலுக்குள் குர்ஆன் எரிக்கப்பட்டது, பள்ளி வாயிலுக்குள் இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது, வேறு வழியில் பள்ளி வாயில்கள் நொறுக்கப்பட்டது, பள்ளி வாயிலுக்குள் பன்றி இறைச்சி வீசப்பட்டது. நிர்வாகமாக தெரிவு செய்தவர்கள் வீட்டுக்குள் தூங்குவதற்கல்ல, இந்த மஸ்ஜிதை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த பண்பாடு யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவற்றை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோமோ, தெளிவாக அறிந்திருக்கின்றோமோ, அவர்களை நாங்கள் தெரிவு செய்தால் மறுமையில் தப்பித்து விடுவோம். மிக நிதானமாக எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது பேசுவதற்கு. அவர்கள் ஒழுக்கத்தோடு நின்று பேசி மற்றவரினுடைய உரிமையை மதித்து அல்லாஹ்வினுடைய இல்லம் மறுமையில் கேள்வி கேட்போம். இதன் ஊடாக நரகம் போய்விடக் கூடாது. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மாவின் தலைப்பாக மஸ்ஜிதுகளும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு வணக்க ஸ்தலங்களாக தங்களினுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக, முஸ்லிம்கள் தங்களினுடைய கல்வி கூடங்களாக, தீர்ப்பு வழங்கப்படுகின்ற இடங்களாக இந்த மஸ்ஜிதுகளை பயன்படுத்துவதற்காக வல்லவன் ரஹ்மான் தந்திருக்கின்றான் என்ற அந்த புரிதலோடு இந்த மஸ்ஜிதுகளின் பங்காளர்களாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இருக்கின்றோமா, அல்லது ஷைத்தானிய தூண்டுதலின் பிரகாரம், நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் நாம் விரும்பியவற்றையெல்லாம் பேசுகின்ற செய்கின்றவர்களாக இந்த மஸ்ஜிதுக்குள் இருக்கின்றோமா என்ற கேள்விகளை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்குள் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களாகிய நாம் எப்படி மஸ்ஜிதுகளில் நடந்து கொள்ளக் கூடாது என்பன போன்ற பல செய்திகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகின்ற, சொல்லி தந்திருக்கின்ற அந்த நிலையெல்லாம் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வணங்கி வழிபடுவதற்காக இந்த மஸ்ஜிதுகளை தந்திருக்கின்றான். அவற்றில் குறிப்பாக முதலாவது ஒரு மஸ்ஜிதாக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் மஸ்ஜித் அல் ஹரம். இன்று உலகெங்கிலும் இருக்கின்ற முஸ்லிம்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக சென்று வருகின்ற அந்த ஆலயம்தான் முதலாவதாக கட்டப்பட்ட, உலகத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு சிறப்பாக சொல்லுகிறான். அங்கு எவர் 2 ரக்காத்துக்களை தொழுகின்றாரோ அவர் 1,00,000 தொழுகைகளை தொழுத நன்மை கிடைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழப்படுகின்ற அந்த 1,00,000 தொழுகைக்குரிய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஸ்ஜித் அல் ஹரத்தில் தொழுதால், காபாவை தவாஃப் செய்வதற்காக ஹஜ் செய்வதற்காக செல்லுகின்றவர்கள் தொழுவார்கள், உம்ரா செய்வதற்காக செல்லுகின்றவர்கள் தொழுவார்கள். அங்கு தொழப்படுகிற 2 ரக்காத்துக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக தருகின்ற வெகுமதிகள், அதற்காக தருகின்ற நன்மைகள் 1,00,000 தொழுகைகள் தொழுத நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜிது அல் ஹரம் தான். இரண்டாவதாக இன்று பாலஸ்தீனத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஜெருசலத்தில் அமைந்திருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டாவதாக உலகில் கட்டப்பட்ட மஸ்ஜிதாகும். முதலாவது கட்டப்பட்ட அந்த அல் ஹரம் அந்த மஸ்ஜிதுக்கும் இரண்டாவது அமைக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குமான இடைப்பட்ட காலம் என்பது 40 வருடங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்போ ஒரு மஸ்ஜிது கட்டப்பட்டு 40 வருடங்களின் பின்னாடிதான் இந்த மஸ்ஜித் அல் அக்ஸா கட்டப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு தொடர்ச்சியாக காலம் தொட்டு காலமாக நபிமார்களினுடைய ரசூல்மார்களினுடைய வருகைக்கு ஏற்ப அவ்வப்போது மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டன. அங்கு முஸ்லிம்கள் தொழுதார்கள். தொழுகையில் ரக்காத்துக்களில் வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் தொழுகை என்ற ஒரு இபாதத் மஸ்ஜிதுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற புரிதலோடு நாங்கள் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அதன் பின்னாடி தொடராக வந்த நபிமார்களை தொடர்ந்து இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்தார்கள். அதில் அல்லாஹ்வின் தூதரும் மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லுகின்ற ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். மதீனாவில் கட்டப்பட்டது. அந்த இறுதி 23 வருட கால தாவா பிரச்சாரத்தில் அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் களைபிடுங்க வேண்டுமோ சமூகத்தில் இருந்து அவற்றையெல்லாம் சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எதுவெல்லாம் சமூகத்தின் நலனோ, எதுவெல்லாம் நன்மை தருமோ, எதுவெல்லாம் அல்லாஹ்வின் அன்பை பெற்று தருமோ அவற்றையெல்லாம் 23 வருட காலத்திற்குள் அல்லாஹ்வின் தூதர் ரத்தின சுருக்கமாக விலாவாரியாக அவ்வப்போது சொன்னார்கள். அவற்றில் இந்த மஸ்ஜிதுகள் குறித்து, இந்த பள்ளி வாயல்கள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் அழகுபட நிறைய உபதேசங்களையும் நிறைய ஒழுக்கங்களையும் வாயாலும் செயலாலும் சமூகத்திற்கு காட்டினார்கள். இந்த மஸ்ஜித் என்றால் என்ன என்பதை சமூகத்திற்கு காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் செயல் வடிவத்தில் காட்டிய ஒன்றுதான் மஸ்ஜிதுகள் என்பது கல்வி கூடங்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் செயல் ரூபத்தில் காட்டினார்கள். சஹாபாக்களை அழைத்தார்கள், அல் குர்ஆனை கற்பித்தார்கள். அல் குர்ஆனை கற்பிப்பதற்கு அங்கிருந்து ஒரு சமூகத்தை வெளியேற்றினார்கள். வேறு கைதிகளாக யாரெல்லாம் வந்து அகப்பட்டுக் கொண்டார்களோ அவர்களிடம் இருக்கின்ற கல்வியை மஸ்ஜிதுக்குள் இருந்து கற்பிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கினார்கள். மஸ்ஜித் என்பது கல்வி கூடமாக அந்த ஈச்சை மட்டைகளுள் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதின் தாக்கம் இன்று ஏசி அறைகளாக இருக்கின்ற இந்த மஸ்ஜிதின் தாக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மழை துளிகளோடு பாலைவன மண்ணோடு சுஜூது செய்து மூச்சை இழுத்தால் பாலைவன அந்த தூசிகளும் மண்களும் மூக்கு துவாரங்களுக்குள் செல்லுகின்ற அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்ட தாக்கங்கள் இன்று ஏசி அறைகளாக, குளிரூட்டப்பட்ட அறைகளாக, செல்வாக்கு செலுத்துகின்ற அறைகளாக, பணத்தோடு இருக்கின்ற அறைகளாக இருந்த பொழுதிலும் இங்கு காணவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதுக்குள் காலடி எடுத்து வைக்கிற நேரத்தில் ஒரு ஈமானின் சுவையை உணர்ந்து கொள்ளுகின்ற அமைப்பில் நம்முடைய மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவா என்றால்
அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக, கேளிக்கையாக மாறி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னாவை சொன்னார்கள். அந்த சுன்னா மஸ்ஜிதுக்கான சுன்னா மாத்திரம்தான். எவர் ஒருவர் பள்ளி வாயிலுக்குள் வருகின்றாரோ அவர் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் உட்கார வேண்டாம். மஸ்ஜிதுக்கான ஒரு சுன்னாவாக, காணிக்கையாக சொன்னார்கள். பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்றீர்கள் என்றால் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு அமருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, இந்த பண்பாடு, இந்த சுன்னாவை மதிக்கிற பண்பாடு நம்மிடம் இருக்கின்றதா? ஜும்மாவுக்கு வந்தோம், தொழுதுவிட்டு உட்கார்ந்தோமா? ஏனைய நேரங்களில் எல்லாம் மஸ்ஜிதுக்குள் வருகின்றோம், தொழுகையோடு நாங்கள் அமர்கின்றோமா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான இடங்கள் இருக்கிறது, நன்மை தருகிற இடங்கள், ஏராளமான இடங்கள். இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற ஏராளமான இடம் இருக்கிறது. வைத்தியசாலை, மருத்துவம் பார்க்கின்ற இடம், கல்வியை கற்பிக்கின்ற பாடசாலை, தீர்ப்பு வழங்குகின்ற நீதிமன்றங்கள், சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இப்படி நன்மைகள் தருகின்ற ஏராளமான இடங்கள் இருந்த பொழுதிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அதிகமாக பிடித்த ஒரு இடம் என்றால் அது மஸ்ஜித் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு அதிகம் பிடித்த ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்ற அந்த புரிதல் நமக்கு வர வேண்டும். மஸ்ஜிதுக்குள் ஜும்மாவினுடைய வருகை தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, எவர் ஒருவர் முதல் நபராக வருகிறாரோ அவர் ஒட்டகையை குர்பான் கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்வார். 2ஆம் நபராக யார் வருகிறாரோ அவர் மாட்டை குர்பான் கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்வார். 3ஆவதாக வருகின்ற நபருக்கு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இதில் போட்டி போடுகின்ற சமூகமாக, பெற்றோர்களாக, நல்ல தலைமைகளாக, நல்ல மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்ற அந்த கேள்வியை எழுப்பி பார்த்தால் நம் நிலை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு வருகிற நேரம் இமாம் அந்த வருகையாளர்களினுடைய பெயர்களை எல்லாம் வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் மிம்பரில் ஏறி உரை நிகழ்த்துகின்ற அந்த தருணத்தில் அந்த புத்தகத்தை எழுதிய ஏட்டை வானவர்கள் மூடிக்கொள்ளுகின்றார்கள் என்று சொன்னார்களே. அப்ப என்னுடைய பெயரும் ஜும்மாவுக்கு வந்த வருகை தந்த அந்த நபர்களினுடைய பட்டியலில் வானவர்கள் சேர்க்க வேண்டும் என்று நேர காலத்தோடு வருகின்ற நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுகின்ற அந்த பக்குவம் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒன்றை சொன்னார்கள். நாளை மறுமை நாளில் அவரவர் சுவனத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். எனக்கு சொர்க்கம் வேண்டுமே. அந்த மறுமையினுடைய காட்சிகள் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது ஒரு வாசகத்தை சொன்னார்கள். உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட வேதனை எதுவென்றால் குர்ஆன் சொல்லுகின்ற வேதனை, உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்டமான ஒரு வேதனை எதுவென்றால் தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கின்ற தருணம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், பெற்றெடுக்கின்ற அந்த தருணம் இருக்கிறதே, வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற தருணம். இந்த நிலையோடு அல்லாஹ்வின் தூதர் மறுமையை பற்றி சொல்லுகிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் தலைக்கு மேலால் சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். வானவர்கள் நரகத்தை இழுத்து வருவார்கள். வியர்வையினுடைய வெள்ளத்தில் அவரவர்களினுடைய பாவங்களுக்கு ஏற்ப மனிதர்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த தருணத்தில்
நிறை மாத கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையை பெற்றெடுப்பாள். ஆனால் அது அவளுக்கு தெரியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். மறுமையினுடைய அகோரம், மறுமை பற்றிய பயம், நரகை பற்றிய பயம். வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையை பெற்றெடுப்பால் அவள் உணர மாட்டாள். அப்படியான அந்த தருணத்தில் அவரவர் சுவனத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று தந்தையையும் தாயையும் உறவுகளையும் நண்பர்களையும் காணுகின்ற நேரெல்லாம் காணாதவர்களாக என்னை மாற்றிவிட்டு இவர்கள் சுவனம் சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் அவர்களை எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 கூட்டத்தினருக்கு நிழலளிப்பான். அதில் ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லகுன் பில் மசாஜித். எவருடைய உள்ளமெல்லாம் பள்ளி வாயில்களோடு தொடர்பு பட்டிருக்கின்றனவோ, யாருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பு பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அரசினுடைய நிழலை அல்லாஹ் வழங்குவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதும் மஸ்ஜிதில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களினுடைய இலக்காக, நேர அட்டவணையாக தன்னுடைய வாழ்வியலில் ஒரு பகுதி பள்ளியோடு இருக்க வேண்டும். பிள்ளை வளர்ப்பில் ஒழுக்கமான ஒரு தந்தை என்றால், பிள்ளை வளர்ப்பில் பிள்ளை சுவனத்திற்குரிய பாதையை தெரிவு செய்கின்ற அல்லது சுவனத்தின் பாதையை வழிகாட்டுகின்ற ஒரு தந்தையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை பள்ளியோடு தொடர்புபடுத்தி இருக்க வேண்டும். பள்ளி வாயில்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், பள்ளி வாயிலுக்கான சிரமதான நிகழ்வுகள், பள்ளி வாயிலை சுத்தப்படுத்துகின்ற நிகழ்வுகள், பள்ளி வாயில் வளாகங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டிய நிகழ்வுகள், இவற்றிலெல்லாம் நானும் என் பிள்ளையும் நானும் என் குடும்பமும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலை என்ன தெரியுமா? பள்ளி வாயிலில் சிரமதானம் என்று அறிவித்தால் கூட அறிவித்து செய்ய வேண்டிய வேலை கிடையாது. நாங்கள் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி இதுக்கென்று வந்து ஒரு சமூகம் இருந்தது சகோதரர்களே. முன்னாடி வாழ்ந்த நம் முத்தோர்கள் இருந்தார்கள். வெள்ளிக்கிழமை நாள் என்றால் தங்களுடைய ஏனைய முழு வேலை வெட்டிகளையும் ஒதுக்கிவிட்டு பள்ளிவாயலுக்குள் வந்து பள்ளிவாயலுடைய பணிகளை செய்து இந்த சமூகத்தின் தலைமைகளாக, நிர்வாகங்களாக, நல்ல ஒரு முதியோராக வழிகாட்டினார்கள். பள்ளிவாயலுடைய வேலை என்றால் தங்களுடைய வேலை வெட்டிகளை ஒருபுறம் வைத்துவிட்டு வாழ்ந்த சமூகம் இருந்தார்கள். நாம் எப்படி தெரியுமா? பள்ளிவாயல் சிரமதானம் என்று அறிவிக்கின்றோம். வருகின்றவர்கள் குறிப்பாக குறிப்பிட்டு பெயர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிக குறுகிய நபர்கள் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வீடு வாசல்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது, முற்றங்கள் அழகாக இருக்கின்றன, எல்லாவற்றையும் அழகுபடுத்துகின்ற நாம் மஸ்ஜிதை மட்டும், நம்முடைய உயிருக்குயிராக நேசிக்கப்பட வேண்டிய இந்த இல்லங்களை மட்டும் நாங்கள் அப்படியே விட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபராக கேள்வி எழுப்புவான். அல்லாஹ்வினுடைய கேள்வி விசாரணைகளில் மஸ்ஜிதுகளும் இருக்கும். முஸ்லிம்களாகிய நம்மிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுகள் குறித்து கேட்பான். என்னாலான பங்கு என்ன? என்னாலான பண உதவி என்ன? என்னாலான அந்த ஆளுமைக்கு ஏற்றால் போல அந்த விசாரணைகள் இருக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் நானும் நீங்களும் சுவனத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மஸ்ஜித் என்று வருகிற நேரத்தில் மனமு வந்து செய்கின்றவர்களாக, அல்லாஹ்வுக்காக பொறுப்புகளை ஏற்கின்றவர்களாக, சரியானவர்கள் தீர்மானிக்கப்படுகின்றவர்களாக, சுய லாபங்கள் இன்றி தெரிவு செய்யப்படுகின்றவர்களாக, எந்த விதமான அரசியல் ரீதியான உள்வாங்கல்களும் இல்லாதவர்களாக, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கின்ற அந்த பகுதியை அல்லாஹ்வுக்காக பொறுப்பேற்கின்ற அந்த அந்த நியாய உணர்வோடு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மாட்டிக்கொள்வோம். வல்லவன் ரஹ்மானுடைய புடி கடினமாக இருக்கும். மனித சமூகம் வரலாறு சொல்லுகிற அளவுக்கு உலகத்திலேயே ரப்பல் ஆலமீன் தண்டனையை தந்து விடலாம் என்ற அச்சத்தோடு
அல்லாஹ்வினுடைய மாளிகை, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிரகாரம் இயங்குகின்ற அந்த அமைப்பில் நானும் நீங்களும் பங்காளர்களாக வாழுவோம். வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகெங்கிலும் இருக்கின்ற மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்வதற்கு அந்தந்த ஊரை சேர்ந்த ஒரு சில நபர்கள் காலாகாலமாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஒரு நிலை எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் எங்குதான் மஸ்ஜிதுகளுக்கு உரை நிகழ்த்த சென்றாலும் முஸ்லிம்கள் குறித்து மஸ்ஜிதுகள் தொடர்பாக பேசப்படுகின்ற செய்தி என்னவென்றால், 250 குடும்பங்கள் இருந்தாலும் தொழுகையோடு இருக்கின்றவர்கள் மிக குறைவானவர்கள். ஒரு 10-20 நபர்கள் தான் தொழுது கொள்ளுகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் சகோதரர்களே. அப்ப மஸ்ஜிதுடைய நோக்கம் என்னவென்றால், தொழுகை இருக்க வேண்டும், இபாதத்துக்கள் இருக்க வேண்டும். அவற்றுக்கான ஒரு தூண்டுதல் முகமாக அதை நிர்வாகம் செய்கின்றவர்கள் ஏற்பாடுகளை, அழைப்பு பணிகளை, அதற்கான வழிகாட்டல்களை செய்து கொள்ள வேண்டும். இபாதாக்கள் குறித்து, கல்வி குறித்து, பொருளாதாரம் குறித்து, சமூகம் குறித்து சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித் என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், சூரா அல் ஜின் என்ற அத்தியாயத்தில் சொல்லுகிறான், மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அப்படி என்றால் இந்த மஸ்ஜிதை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரா தௌபா என்ற அத்தியாயத்தில் சொல்லுகிறான், நாமாக மேலதிகமான நிபந்தனைகள் சேர்க்க தேவையில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த பண்பாடு யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவற்றை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோமோ, தெளிவாக அறிந்திருக்கின்றோமோ, அவர்களை நாங்கள் தெரிவு செய்தால் மறுமையில் தப்பித்து விடுவோம். அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் மறுமையில் நாங்கள் தப்பித்து விடுவோம். இல்லையேல் நம்முடைய சுயலாபங்களுக்காக எவற்றையுமே அறியாமல் நாங்கள் ஒருவரை தெரிவு செய்தால் அந்த காரியம் நம்முடைய நரகத்திற்கான அடிப்படையான காரணமாக கூட ஆகிவிடலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தௌபா என்ற அத்தியாயத்தில் சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதெல்லாம் மன் ஆமன பில்லாஹ், முதலாவதான ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். நாம் ஊரவர்கள், நாம் கிராமத்தவர்கள், நாம் நண்பர்கள், நம் சகோதரங்கள், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிர்வாக தெரிவில் இணை வைப்பாளர்கள் வந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் அடிப்படையாக சொல்லுகிறது. இணை வைப்பாளர்கள் என்றால் யார்? யாரெல்லாம் சாஸ்திரக்காரனிடம் சென்றார்களோ, யாரெல்லாம் மந்திரவாதிகளிடம் செல்லுகின்றார்களோ, யாரெல்லாம் தனக்கான நோய் வருகிற நேரம் கோயில்களுக்கு செல்லுகிறார்களோ, நெற்றியில் பொட்டும் மாலையும் அணிந்தவர்களாக தங்களுடைய நோய் நிவாரணத்தை தேடி மந்திரவாதிகளிடம் சென்று அவர்களிடம் இருக்கின்ற திருநூறுகளை பூசி தங்களுடைய நோய் நிவாரணிகளை தேடுகிறார்களோ, வீட்டுக்குள் பிரச்சனை வருகிற நேரம் வீட்டுக்குள் 4 மூலைகளிலும் 4 போத்தலை பதிக்கின்ற சமுதாயம், வீட்டு 4 மூலையிலும் 4 தகட்டு துண்டை பதிக்கிற சமுதாயம், அவர்கள் நிர்வாகத்திற்கு வர தகுதியில்லாதவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுதல் என்பது தனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டு பிரகாரம் நடக்கிறது. நன்மையோ தீமையோ, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்வு எல்லாம் அல்லாஹ் விதித்தது. இப்படி நாம் அறிந்திருக்கிறோம் சகோதரர்களே. நம்முடைய உறவுகள் குறித்து, நம் ஊரார் குறித்து, நம்முடைய நண்பர்கள் குறித்து. அப்ப இந்த புரிதலோடு முதலாவது நிபந்தனையை தேடுங்கள்,
அந்த நிபந்தனையில் வாழுகின்றவரை தேடுங்கள். வல் யௌமில் ஆகிர், மறுமை நம்பிக்கை உள்ளவர். அல்லாஹ் இவற்றை எல்லாம் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? இந்த பண்பு இருந்தால் அவர்கள் சரியாக செய்வார்கள். வல் யௌமில் ஆகிர், மறுமை நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பானே, அணுவாக கேட்பானே, ஒவ்வொரு ரூபாய் குறித்தும் கேட்பானே. பள்ளிவாயல்களினுடைய பொருளாதாரம் சீர்குலைக்கப்படுகிறது. பள்ளிவாயல்களினுடைய பொருளாதாரத்தை தாங்கள் விரும்பிய பிரகாரம் செலவழிக்கின்ற நிர்வாகங்கள் இருக்கின்றன. மறுமை நம்பிக்கை இருந்தால் ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரிக்கு சமமாக நடந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் ஒரு நீதி. அந்த அந்த தைரியம் மறுமையை நம்பிக்கையை கொண்டவர்களுக்கு வரும். அல்லாஹ் கேள்வி கேட்பானே, என்னட்ட விசாரிப்பானே, நான் பதில் சொல்லணுமே. இதை வச்சு அல்லாஹ் என்னைய நரகத்துக்கு அனுப்பினால், அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கின்றவர்கள் அவர்களுடைய வாழ்வியலில், நம்முடைய சக வாழ்க்கையில் பார்க்கலாம், அவர்கள் நீதியாளர்களாக நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியான மூன்றாவது ஒரு செய்தியை அல்லாஹ் வள்ளுவாக சொல்லுகிறான். இந்த மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்கின்றவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். தொழாதவர்களை நிர்வாகத்தில் தேர்வு செய்தல் என்பது மிகப்பெரிய குற்றம். மறுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளுவீர்கள். உங்கள் கண் பார்வையில், உங்களுடைய வாழ்க்கை வட்டத்தில் தொழுகின்றவரா என்று பாருங்கள். பள்ளி வாயில்கள் பால்படுத்தப்படுகிறது. மஸ்ஜிதுக்குள் வந்தால் ஈமானிய அந்த வாசனை இல்லாத ஒரு நிலையை அவதானிக்கிறோம். மஸ்ஜிதுக்குள் வந்தால் அல் குர்ஆனிய ஓதல் இல்லாத ஒரு நிலையை அவதானிக்கின்றோம். மஸ்ஜிதுக்குள் வருகிற பொழுது தொழுகையாளிகள் இல்லாத ஒரு நிலையில் ஏராளமான மஸ்ஜிதுகள். நிர்வாகம் தொழ வேண்டும், தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் தொழ வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தொழுகைக்காக அழைத்து வரப்பட வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளை தொழுகின்ற விடயத்தில் ஒரு தகப்பன், ஒரு நிர்வாகி அழகாக தொழுதால் தொழாத ஒரு பிள்ளையை உருவாக்க மாட்டான். குடும்பத்தில் ஒரு தகப்பன் தொழுதால், குடும்ப தலைவன் தொழுதால், தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தால் பிள்ளைகளை தொழாதவர்களாக விட மாட்டான். ஏன் தெரியுமா? தொழாதவர்கள் நரகம். இதுக்கு பெரிய ஒரு விளக்கத்தை நாங்க சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை சகோதரர்களே. தொழாதவர்கள் நரகம் என்றால் நரகவாதியை நிர்வாகத்தில் வைக்கலாமா? அல்லாத மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கின்றவரை நிர்வாகம் செய்கின்ற ஒரு நிலையில் வைக்கலாமா? தொழ வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். திருமறை சொல்லுகிறது தொழாதவர்கள் நரகம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப தொழுகிறவர்களை தேர்வு செய்கின்ற ஒரு மூன்றாவது ஒரு நிபந்தனையாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வெள்ளாம செய்கிறோம், 100க்கு 5 மூடைகள் ஜக்காத்தாக வழங்கப்பட வேண்டும். நாம் கொடுக்கின்றோமா? ஆடு மாடுகளை வளர்க்கின்றோம், ஜக்காத்தை நாங்கள் வழங்குகின்றோமா? ஜக்காத்து கொடுக்கிற ஒரு மனுஷன் பள்ளிவாயல் சொத்தை அபகரிக்க மாட்டார். நம்மள்கிட்ட நம்மட பொருளாதாரம் 100 மூடை வெள்ளாம அறுவடை செய்கிறோம் என்றால் 20க்கு 1 வழங்குகிறோம் என்றால் ஏன் வழங்குகின்றோம்? யாரும் வந்து நம்மள்கிட்ட கேட்க இயலாது, நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்க இயலாது. நான் அறுவடை செய்தது அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒன்றை 20க்கு 1 என்றே வழங்குகிறோம் என்றால், 100க்கு 5 வழங்குகின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அந்த மனசு வந்துட்டால் அல்லாஹ்வின் மாளிகையில் இருந்து 1 ரூபாயை கூட எடுப்பதற்கு மனம் வராது. அப்ப ஜக்காத்து வழங்குகின்றவர்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர் யாருக்கும் பயப்படாதவராக இருக்க வேண்டும். முக்கியமான செய்தி சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் வடித்து மிக முக்கியமானது அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். ரப்புல் ஆலமீன் அறிந்தவனே, உலகம்டா என்ன, மஸ்ஜித்டா என்ன, உலகத்தில் படைக்கப்படுகின்றவர்கள் யார், எல்லாமே ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமே. ரப்புல் ஆலமீன் அப்படி அச்சொட்டாக சொல்லுகிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவருக்கும் பயப்படாதவராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
2 செய்தி. உண்டே அல்லாவுக்கு மட்டும் பயப்படுறது. அல்லாஹ் என்னிட்ட கேட்பானே, மறுமையில அல்லாஹ் என்னைய பார்ப்பானே, மறுமையில அல்லாஹ் என்னைய தனிக்கு தனியாக வச்சு விசாரிப்பானே, இந்த நேரத்துல என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய எல்லாவற்றையும் கேட்பது போன்று ஒரு நிர்வாகமாக பள்ளியில் 9 நபர்களாக இருந்ததில் நீயும் ஒன்று. பள்ளியின் பொருளாதாரம், பள்ளியினுடைய கணக்கு வழக்கு, சமத்துவம், சம உரிமை எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் கேட்பானே. அப்ப அல்லாஹ் மீதான பயம் இருந்தால் சரியாக நடந்து கொள்வார். அதே போன்று இந்த உலகத்தில் வருகின்ற சில்லறை பிரச்சனைகளுக்கு பயப்படாதவராக இருக்க வேண்டும். பள்ளி நிர்வாகத்தை தெரிவு செய்தாச்சு, சமூகத்தில் ஒரு பிரச்சனை, முன்னாடி போக மாட்டார். சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை, பள்ளி வாயிலுக்கு ஒரு பிரச்சனை, கொரோனா மூடினாங்களே, அந்தந்த பிரச்சனைன்னு சொல்லி செக் பண்ணாங்களே, தன்னுடைய கால் பாதனையோடு பள்ளிக்குள் வந்தார்களே, நஜீஸை மிரித்து விட்டு வந்தார்களே, பள்ளி வாயிலுக்குள் குர்ஆன் எரிக்கப்பட்டது, பள்ளி வாயிலுக்குள் இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது, வேறு வழியில் பள்ளி வாயில்கள் நொறுக்கப்பட்டது, பள்ளி வாயிலுக்குள் பன்றி இறைச்சி வீசப்பட்டது. நிர்வாகமாக தெரிவு செய்தவர்கள் வீட்டுக்குள் தூங்குவதற்கல்ல, அல்லாஹ்வை தவிர எவருக்கும் பயப்படக்கூடாது என்றால், உயிர் என்பது அல்லாஹ், அல்லாஹ் என்ற உயிர். பள்ளி வாயிலுக்கு ஒரு பிரச்சனை என்றால், மஸ்ஜிதுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய ஒரு பிரச்சனை என்றால், என்னுடைய முழு ஆளுமையும் அங்கு நிற்கும், என்னுடைய அதிகாரம் இருக்கும், என்னுடைய பவர் இருக்கும். 2ல் 1 சகோதரர்களே, வாழ்வா சாவா, என்னுடைய உயிர் என்பது அல்லாஹ்வுக்காக, என்னுடைய உயிர் என்பது மஸ்ஜிதுக்காக போகட்டுமே சகோதரர்களே. நாம் மறுமையை நம்பியவர்கள். அல்லாஹ் முதலாவதாக சொன்னானே, 2வது நிபந்தனை நம்முடைய உள்ளத்தில் சரியாக இருந்தால், வல் யௌமில் ஆகிர், மறுமை நம்பிக்கை இருந்தால், மஸ்ஜிதோடு முட்டுகின்றவர்களோடு நாம் மௌனித்து போக வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிபந்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலக ஆதாயங்களுக்காக ஒரு சமூகத்தை சீர்குலைக்கின்ற அந்த நிலையில் யாரையும் தள்ளிவிடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன் சகோதரர்களே. குரோதங்களை களைவோம். ஷைத்தானுக்கு தேவை என்னவென்றால், நாம் பிளவுபட வேண்டும், நன்மைகளை சேகரிக்காதவர்களாக இருக்க வேண்டும், உறவுகளாக நண்பர்களாக பிரிய வேண்டும், உறவுகளாக பிரிய வேண்டும், குடும்பம் பிரிய வேண்டும், ஊர் பிரிய வேண்டும், மஸ்ஜிதில் இபாதாக்கள் நடைபெறக்கூடாது, காலம் தொட்டு காலமாக யாரோடும் நாங்கள் பேசாதவர்களாக இருக்க வேண்டும், எதிரியாக பார்க்க வேண்டும், நயவஞ்சகத்தோடு நடக்க வேண்டும். இதற்கான முழு சூழ்ச்சிகளையும் ஷைத்தான் செய்வான் சகோதரர்களே. இந்த இடத்தில் தான் ஒரு ஈமானிய போராட்டத்தோடு நின்று அல்லாஹ்வை பயந்தவர்களாக, ஒரு சாணக்கியமாக, ஒரு சமூகமாக அழகான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கின்றவர்களாக இருப்போம். இந்த இடத்தில் சகோதரர்களே, காலம் தொட்டு காலமாக நான் மாத்திரம்தான், என்னால் மாத்திரம்தான் எதுவும் முடியும் என்ற அந்த மனநிலையில் நாங்கள் வந்துவிடக் கூடாது. அந்த மனநிலை இருந்தால் அது பெருமைக்குரிய அடையாளம். அல்லாஹ்வின் மஸ்ஜிதை யாரை வைத்து வேண்டுமானாலும் செய்வான். அப்படி என்றால் நாம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். இன்னும் ஒரு சாரார் வருகிறார்கள், அவர்கள் செய்வார்கள். இன்னும் ஒரு சாரார் இப்படி சகோதரர்களே, மாற்றங்களை எதிர்பார்க்கிற நாம், மாற்றங்கள் சமூகத்தில் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம், சரியானவர்கள் வருகிற பொழுது இடமளிக்கின்ற அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். மிகச் சரியானவர்கள் வருகிற பொழுது இடமளிக்கின்ற அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி நிர்வாக தெரிவு என்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை பயந்தவர்களாக, ஈமானிய உணர்வோடு, சமூகத்தை அஞ்சுகின்றவர்களாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் இன்று உலக அளவில் 1 மணி நேரத்துக்குள் பரவிவிடுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மீடியாக்கள், இணையதளங்கள் ஊடாக நாம் நம்முடைய ஊரை கேவலப்படுத்துகின்ற, அசிங்கப்படுத்துகின்ற அந்த நிலைகளில் எல்லாம் இருந்துவிடக் கூடாது. நாம் செய்கின்ற தவறை வைத்து காலம் தொட்டு நம்முடைய குடும்பத்தை ஏசுகின்ற அந்த நிலையும் இருக்கின்றது என்பதையெல்லாம் புரிந்து
அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். மஸ்ஜிதில் இருக்கின்றோம், வானவர்கள் 2 தோல்புயங்களிலும் இருக்கின்றார்கள். உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ், உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். நாம் சூழ்ச்சி செய்ய வழிக்கிட்டால் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். இறுதியாக சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து இறுதி ஹஜ் ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். இறுதி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9 அல்லாஹ்வின் தூதர் ஒரு சமூகத்தை கூப்பிட்டு அப்படியே நிறைய உபதேசங்களை செய்துவிட்டு ஒன்றை சொன்னார்கள். இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த காபா, இந்த ஹரம் எவ்வளவு புனிதமானதோ, அதுபோல அடுத்தவரினுடைய மானம் புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். மானம், மரியாதை, அதுதான் நம்மளோட உள்ளத்து. காபாவை நாம் போய் நொறுக்குவோமா? காபாவை எரிப்பதற்கு, அழிப்பதற்கு ஒரு சமுதாயம் எழும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு மிக பெரியது, புனிதமானது இன்னும் ஒருவரினுடைய மானம். அப்படி என்றால் மிக நிதானமாக எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது பேசுவதற்கு. அவர்கள் ஒழுக்கத்தோடு நின்று பேசி மற்றவரினுடைய உரிமையை மதித்து அல்லாஹ்வினுடைய இல்லம் மறுமையில் கேள்வி கேட்போம். இதன் ஊடாக நரகம் போய்விடக் கூடாது. பொறுப்பை எடுக்கின்ற நாம் சரியாக செய்து சுவனம் நுழைய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இருந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக.